ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எழுத போகிற டெஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் வரப்போகிறது அப்படின்னா, லாபம் நஷ்டம் வாங்கிய விலை விற்ற விலை வச்சு வரும் இல்லைங்களா, அதை நம்ம இன்னும் ரிவிஷன் பண்ணலை. அதனால் அந்த டாப்பிக்லேருந்து 10 வினாக்கள் இருக்குது. இந்த டாப்பிக்கில் இருந்தும் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். இதில் 10 வினாக்கள் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறமா நான் ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வென் செல்லிங் ப்ரைஸ் 517, கெயின் 10%னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன? அதாவது விற்பனை விலை 517, லாபம் 10%னா அடக்க விலை அல்லது வாங்கிய விலை. அடக்க விலைனாலும் ஒன்று தான், வாங்கிய விலைனாலும் ஒன்று தான். எவ்வளவு? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அதாவது நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி வினாக்கள்லாம் நம்ம லைஃபுக்குமே யூஸ் ஆகும். நாளைக்கு நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி வினாக்கள்லாம் நீங்கள் நிறையா கொடுத்து அவங்களையும் நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வினாக்கள் தான் நிறைய பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் நிறையா கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம நல்லா ட்ரைனிங் ஆகிருக்கணும். உங்களோட ஜென்ரேஷனுக்கும் ட்ரைனிங் கொடுங்க. ஒரு வியாபாரி 5 எலுமிச்சம்பழங்களை 1 ரூபாய்க்கு விற்றுட்டாருன்னா 40% லாபம் பெறுகிறாருன்னா அவர் 1 ரூபாய்க்கு மொத்தம் எத்தனை எலுமிச்சம்பழங்கள் வாங்கியிருப்பார்? அதாவது 5 எலுமிச்சம்பழங்களை 1 ரூபாய்க்கு விற்கிறார். 1 ரூபாய்க்கு 5 எலுமிச்சம்பழங்களை விற்று அவருக்கு லாபம் 40% கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ மொத்தம் அவர் 1 ரூபாய்க்கு எத்தனை எலுமிச்சம்பழங்கள் வாங்கியிருப்பார்னு கேட்குறாங்க. அடுத்த வினா, ஒரு வியாபாரி குறிப்பிட்ட விலையின் மீது 15% தள்ளுபடி அளிக்கிறார். ஏதோ ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரெஸ்ஸுன்னே வச்சுக்கோங்க. அதில் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, எம்ஆர்பி இப்போ 500 போட்டுட்டு தள்ளுபடி அப்படின்னு போட்டு 15%, 5%, 20% போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த குறிக்கப்பட்ட விலையில் 15% தள்ளுபடி அளிக்கிறாரு. இப்போ 19% லாபம் பெற வேண்டுமெனில் பொருளின் அடக்க விலையை விட எத்தனை சதவீதம் அதிகமாக குறிக்கப்பட்ட விலையை நிர்ணயிக்க வேணும்? அவருக்கு என்ன டார்கெட் அப்படின்னா 19% லாபம் அவருக்கு கிடைக்கணும். அப்படின்னா அவர் அந்த அடக்க விலையை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அவர் அதிகமாக குறிப்பிட்டு அந்த விலையை நிர்ணயித்தார்னா அந்த 15% தள்ளுபடி போக அவருக்கு 19% லாபம் கிடைக்கும். வினாவை தெரிஞ்சுக்கோங்க நல்லா. அந்த குறிக்கப்பட்ட விலையில் 15% தள்ளுபடின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட நோக்கம் என்னென்னா 19% லாபம் அதுக்கு கிடைக்கணும். அப்படி 19% லாபம் கிடைக்கணும்னா அந்த பொருளில் அந்த அடக்க விலையை விட அவர் எவ்வளவு சதவீதம் அதிகமாக அந்த குறிக்கப்பட்ட விலையை, அந்த மார்க்கெட் ப்ரைஸை அவர் நிர்ணயிச்சிருக்கணும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட், அப்புறம் 10%, அப்புறம் 5%. இந்த மாதிரி தொடர் தள்ளுபடிக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி எதுன்னு கேட்குறாங்க. தொடர் தள்ளுபடிக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி, ஒரே தள்ளுபடியாக கொடுக்கணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும்? இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. இது நல்லா பார்த்துக்கணும். 40 பொருட்களோட விற்பனை விலை 50 பொருட்களோட அடக்க விலைக்கு சமம். அதாவது 40 பொருளை விற்றது 50 பொருளோட அடக்க விலைக்கு சமம்னா லாபமா நஷ்டமா? அப்படி லாபம்னா என்ன, லாபம் அல்லது நஷ்டம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். லாபம்னா லாப சதவீதம் கண்டுபிடிங்க, நஷ்டம் வந்ததுன்னா நஷ்ட சதவீதம் கண்டுபிடிங்க. ஏ ஒரு கடிகாரத்தை பிக்கு 5% லாபம் வச்சு விற்றுறாரு. பி அந்த போய் சி கிட்ட போய் என்ன பண்ணிடுறான், 4% லாபம் வச்சு விற்றுறான். சி 91 ரூபா கொடுத்துருந்தானா ஏ செலுத்திய விலை என்ன? அதாவது ஏ ஒரு கடிகாரத்தை பி கிட்ட 5% லாபம் வச்சு விற்றுறாரு. அவன் என்ன பண்ணுறான், அதை 4% லாபம் வச்சு சி கிட்ட விற்றுறான். இப்போ சி நம்மளுக்கு 91 ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படி இருந்தாங்கன்னா ஏ என்ன விலைக்கு ஏ செலுத்திய விலை, ஏ எவ்வளோ ரூபா செலுத்தியிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஒரு குடை 80 ரூபா குறிச்சிருக்காங்க. 80 ரூபான்னு அதில் போட்டிருக்கு. ஆனால் 68 ரூபாய்க்கிட்ட விற்றுருக்காங்கன்னா தள்ளுபடி என்ன? இப்போ நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே பார்த்துருப்போம். இதில் 50 ரூபா போட்டு அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம பில்லு போடுவோம் பார்த்திங்கன்னா அதில் 47 ரூபா 48 ரூபான்னு போடுவாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிங்க. அடுத்து இந்த மாதிரி அந்த நாட்கள் வச்சு ஒரு சம் வருது இல்லைங்களா, அதில் 2-3 சம் கொடுத்துருக்கேன். இப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு பள்ளத்தை 12 நாட்களில் தோன்றுறாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 30 நாளில் செய்வார்னா பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 12 நாளில் முடிச்சிடறாங்க. ஏ மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா 30 நாள் எடுத்துக்கிறாங்கன்னா பி மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க.
வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ மொத்த கூலி வந்து 75 ரூபா கிடைக்குது அப்படின்னா ஏக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? அந்த 75 ரூபாவில் ஏயோட ஷேர் எவ்வளவு? ஏன்னா ஏ வந்து அந்த வேலையை தனியாக செஞ்சுருந்தான்னா 10 நாளில் முடிச்சிருப்பார். பி வந்து கொஞ்சம் ஸ்லோவாட்டக்குது, 15 டேஸ் எடுத்துக்கிறார். 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போது கூலி வந்து மொத்தமாக 75 ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அது ஏவோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? இது வந்து பாருங்கள், நம்ம வீட்டிலலாம் நம்ம போர் போடுவோம் இல்லைங்களா, மோட்ரு ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, மோட்ரு போட்டு தண்ணி ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு. ஒரு தொட்டியை நிரப்பும் 2 குழாய்கள் 12 நிமிடங்களிலும் 15 நிமிடங்களிலும் நிரப்புகின்றன. அந்த தொட்டியை நிரப்புறதுக்கு 2 குழாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குழாய் பார்த்திங்கன்னா 12 நிமிஷத்துலேயே அந்த தொட்டியை வந்து ஃபில் பண்ணிடும். இன்னொரு குழாய் பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்தில் வந்து நிரப்புது. மேலும் ஒரு கழிவு குழாயும் உள்ளது. 3 குழாய்களும் திறந்திருக்கும் போது காலியான தொட்டி 20 நிமிடங்களில் நிரம்புகிறது. அதாவது ஒரு பக்கம் தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் நம்ம தண்ணியை திறந்து விட்டுட்டு வேறு ஏதாவது அதை க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி நிரம்பி அந்த ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் அது. அதாவது ஒரு பைப்பு வந்து 12 மினிட்ஸில் தொட்டியை நிரப்பி கொடுத்துரும். ஒரு பைப்பு வந்து 15 நிமிஷம் நிரப்புது. கீழே வந்து ஒரு கழிவு குழாய் இருக்குது. இப்போ 3யுமே நம்ம ஓப்பனில் திறந்து விட்டுட்டோம்னா காலியான தொட்டி வந்து 20 நிமிடம் எடுத்துக்குதாமா அந்த தண்ணி வந்து நிரம்புறக்கு. அப்போ கழிவு குழாய் மட்டும் ஒரு முழு தொட்டியை காலி செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ அந்த கழிவு குழாய் மட்டும் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா அந்த தொட்டியில் உள்ள தண்ணி வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் அதை எடுத்துக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். இதோட 10 வினாக்கள் முடியுது. இந்த 10 வினாக்களை வந்து போட்டுங்க. நம்ம 1 by 1 வந்து ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா ஆன்சர் பார்த்துடலாம். பொறுமையாக பாருங்கள், இது எல்லாமே முக்கியமான வினாக்கள். இப்போ விற்பனை விலை 517, லாபம் வந்து 10%னா அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னால் அடக்க விலைனாலும் வாங்கிய விலைனாலும் ஒன்று தான். அடக்க விலைனாலும் வாங்கிய விலைனாலும் ஒன்று தான். இப்போது விற்ற விலை 517, லாபம் 10%, கேட்குறது வாங்கிய விலை. அப்போது சிபி வாங்கிய விலைனாலும் சரி, அடக்க விலைனாலும் சரி, இல்லை ஆங்கிலத்தில் காஸ்ட் ப்ரைஸ் சிபினாலும் சரி ஒன்று தான். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, வாங்கிய விலை கேட்கும்போது லாபம் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா SP × 100/100 + லாப சதவீதம். இல்லைன்னா SP குழப்பம் அப்படின்னா விற்ற விலைன்னே போட்டுக்குங்க. விற்ற விலை × 100/100 + லாப சதவீதம். வாங்கிய விலை கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன? விற்ற விலை × 100/100 + லாப சதவீதம். இப்போ விற்ற விலை எவ்வளவு? 517. அதை போடுங்க. × 100/100 + லாப சதவீதம் 10. சரிங்களா? இப்போ இதை பெருக்கிடுங்க. 517 × 100, 100 + 10. ஸோ இது இன்னொரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. விற்ற விலை வந்து 517, லாபம் வந்து 10%, சிபி கேட்குறாங்க வாங்கிய விலை. இதுக்கு ஃபார்முலா விற்ற விலை × 100/100 + லாப சதவீதம். விற்ற விலை வந்து 517. இப்போ 517 × 100/100 + 10. சரிங்களா? இப்போ இதை பெருக்குனிங்கன்னா இந்த ஆன்சர் வருது. கரெக்டுங்களா? இப்போ இதை வந்து சுருக்குவோம். இதை சுருக்கலாம். 0 0 அடிச்சு விட்டலாம். 4 11 44, மிச்சம் 7 வரும். அப்போ 77. 7 11 77. அப்போ 470 ரூபா. அப்போ அவர் வாங்கிய விலை இல்லைன்னா அடக்க விலை எவ்வளவு? 470 ரூபாய்க்கு வாங்கி அவன் எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்கான்? 517 ரூபாய்க்கு விற்றுட்டான். கரெக்டுங்களா? நம்ம செக் பண்ணுறதா இருந்தோன்னா இப்போ நம்ம வாங்கிய விலை என்ன வந்துச்சு? 470. அவன் விற்ற விலை என்ன கொடுத்துருந்தான்? 517 கொடுத்துருந்தான். அப்போ லாபம் தானே. கிட்டத்தட்ட நம்ம ஆன்சர் கரெக்டான ஒரு குத்து வைப்பாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வசதியாக இருக்கும்.
இப்போ வாங்கிய விலை எவ்வளவு? 470. வாங்கிய விலை 470. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. விற்ற விலை இன்ட்டு 100/100 ப்ளஸ் லாப சதவீதம். சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து 470. ஸோ ஆப்ஷன் ஏ 470. ஆப்ஷன் ஏ. இந்த செகண்ட் சம்மும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு நிறையா ஃபார்முலா வச்சு சம்ஸ் போடுவாங்கங்க. நான் உங்களுக்கு எளிமையான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபார்முலா வந்து மேக்ஸ் படிக்காதவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்மளோட எய்ம் என்னென்னா, மேக்ஸ் படிக்காதவங்க மேக்ஸ் வந்து 30 வாங்கணும். அதுதான் நம்ம எய்ம். அதுக்கு நான் என்ன ஐடியா சொல்கிறேன் உங்களுக்குன்னா, இப்போ இதில் கேட்டுக்கிறது, இங்கேயும் கேட்டுக்கிறது என்னது? வாங்கிய விலை தான். அப்போ ஏற்கனவே வாங்கிய விலைக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிட்டோம். விவி இன்ட்டு 100/100 ப்ளஸ் லாப பர்சன்டேஜ். இதை வச்சே மேனேஜ் பண்ணுவோம். எப்படின்னு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். வாங்கிய விலை ஈக்குவல் டு விற்ற விலை இன்ட்டு 100/, அதேவே எழுதிக்கிங்க, 100 ப்ளஸ் லாப பர்சன்டேஜ். ஒரு ஃபார்முலாவே படிப்போம். அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வாங்கிய விலை ஈக்குவல் விற்ற விலை இன்ட்டு 100/100 ப்ளஸ் லாப பர்சன்டேஜ். இப்போ விற்ற விலை என்ன? விற்ற விலை என்னென்னா, ₹1 5 பழத்தை விற்கிறார். 5 பழத்தை வந்து 5 பழத்தை ₹1 விற்கிறான்னா, அப்போ ஒரு பழத்தை எவ்வளோக்கு விற்றுருப்பார்? 1/5. இதை மறந்துடக்கூடாது. விற்ற விலைன்னு எடுத்தோன்னா 1ன்னு போட்டக்கூடாது. அவர் வந்து ஒரு பழத்தை ₹1 விற்கல, 5 பழத்தை தான் ₹1 விற்றுருக்கார். இப்போ ஒரு பழத்தை விற்ற விலை என்னது? 1/5. அப்போ இங்கே 1/5 தான் போடணும். இன்ட்டு இந்த 100/100 ப்ளஸ் 40% லாபம் வாங்கிட்டார். கரெக்டுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் நியூமரேட்டர் தனியாக அடிச்சு விட்டுக்கலாம். அப்போ 20. 20/100 கூட்டல் 40 140 ஆயிடுச்சு. இப்போ 1/7 தான் என்னது? வாங்கிய விலை. வாங்கிய விலை வந்து 1/7னா, இப்போ லெமன், நம்பர் ஆஃப் எலுமிச்சம்பழம் லெமன்ஸ் எவ்வளோ இருக்கும்? கேட்குறது நம்பர் ஆஃப் லெமன் எவ்வளவு? அப்போ 1/, இதுக்கு ஃபார்முலா என்ன? 1/, வாங்கிய விலை. அப்போ 1/1/7. அப்போ 7. அப்போ 7 பழம் வாங்கியிருக்கார். அவர் 7 எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கிட்டு விவரமாக 2 எடுத்து கையில் வச்சுக்கிட்டு 7 எலுமிச்சம்பழத்தை ₹1 வாங்கிட்டார். வாங்கிட்டு 2 பழத்தை அவர் வச்சுக்கிட்டு 5 பழத்தை ₹1 விற்றுட்டார். அப்போ அவருக்கு 40% லாபம் கிடச்சிருக்கு. அப்போ அவர் வாங்கின மொத்த எலுமிச்சங்களின் எண்ணிக்கை 7. இப்போ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் வேறு எந்த ரெஃபர் பண்ணிங்கனாலும் சரி, இதில் வந்து விற்ற விலை ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட்டு குழப்புவாங்க. ஆனால் அது நீங்கள் அந்த ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவும் படித்தா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் மேக்ஸ் படிக்காதவங்களுக்கு குழப்பும். அதனால் நான் என்ன சொன்னேன், நீங்கள் வாங்கிய விலை தான் கேட்குறாங்க, வாங்கிய விலை ஃபார்முலா அதேவே போனசம் ஃபார்முலாவே வச்சு போடுங்க. ஆனால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த விற்ற விலை போடும்போது மறந்துட்டு விற்ற விலை ₹1 தானான்னு போட்டுறக்கூடாது. ₹1 எத்தனை பழத்தை விற்கிறாரு? 5 பழத்தை தான் விற்கிறார். அப்போ ஒரு பழத்தை எவ்வளோ? ஒரு பழத்தோட விற்ற விலை என்ன? 1/5. அப்படி தான் போடணும். இப்போ 1/5 இன்ட்டு 100/100 ப்ளஸ் 40. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/7 வரும். அது வந்து என்னது? வாங்கிய விலை வந்து 1/7. அவன் கேட்குறது எத்தனை எலுமிச்சம்பழங்கள் தான். அப்போ 1/ வாங்கிய விலை. அப்போ 1/1/7. அப்போ 7 எலுமிச்சம்பழங்களே அவர் வாங்கியிருக்கார். சரிங்களா? அப்போ அவர் வாங்கிய பழங்களின் எண்ணிக்கை 7. எத்தனை எலுமிச்சம்பழங்கள்? 7 எலுமிச்சம்பழங்கள் வாங்கியிருக்காரு. சரிங்களா? ஓகே. அடுத்தது இது வந்து அந்த 3வது சம் பார்த்திங்கன்னா, அந்த குறிக்கப்பட்ட விலையிலேருந்து 15% தள்ளுபடி அடிக்கிறாரு. ஆனால் அவரோட டார்கெட் என்ன? தள்ளுபடி கொடுக்குறக்கால யாரும் நஷ்டம் அடைய மாட்டாங்க, 19% லாபம் அடையணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருக்காரு. அப்போ அவர் வந்து ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட எவ்வளோ அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த தள்ளுபடியை கொடுத்தோம்னா, கிட்டத்தட்ட இது நம்ம வாங்குகிற ஆடி தள்ளுபடி, சம்மர் தள்ளுபடி, கோடைக்கால தள்ளுபடிலாம் போடுறாங்களே, கிட்டத்தட்ட அது மாதிரி தாங்க. அவங்க வந்து 19% லாபம் அடையணுங்கிறது ஒரு டார்கெட்டு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரேட்டை வந்து ஏற்றிடுவாங்க. ஏற்கனவே இப்போ ₹500 பொருளை வந்து ஏற்றிடுவாங்க. 19% லாபம் வரமாக வச்சு அந்த பொருளை இந்த மாதிரி ஏற்றி மார்க்கெட் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து 15% தள்ளுபடின்னு போட்டுருவாங்க. நம்ம என்ன நினச்சிக்குவோம்? தள்ளுபடி 15% தள்ளுபடி இப்போ எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான்? அந்த மார்க்கெட் ப்ரைஸில் அந்த ஏற்கனவே உள்ள அடக்க விலையை விட கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி தான் அந்த மார்க்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க.
சரிங்களா? அப்போ எவ்வளோ பர்சன்ட் வந்து அவன் அதிகப்படுத்தியிருப்பான்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அது எவ்வளோ இருந்து அந்த அந்த அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அப்போ வாங்கிய விலை தெரியாது. அப்போ 100ன்னு வச்சுக்குவோம். இப்போ அவன் எவ்வளோக்கு விற்கணும்னு ஆசைப்பட்றான்? 19% லாபத்துக்கு தான் விற்கணும்னு ஆசைப்பட்றான். அப்போ 100 ரூபாய்க்கு உள்ள பொருளை அவன் எத்தனைக்கு விற்கணும்னு ஆசைப்பட்றான்? 119 ரூபாய்க்கு விற்கணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அதில் எவ்வளோ தள்ளுபடி கொடுக்குறான்? 15% வந்து தள்ளுபடி கொடுக்குறான். 15% வந்து தள்ளுபடி கொடுக்குறான்னா, அப்போ 15% தள்ளுபடி கொடுக்குறான்னா எவ்வளோ ரேட்டு? 100ல் 15 ரூபாய் கழிச்சிருங்க. அப்போ 85 ரூபா தான் அதோட நம்ம நிர்ணயிக்கிற விலை வந்து 85 தான். அப்போது 85/100 இன்ட்டு குறிக்கப்பட்ட விலை தெரில, அதை வேணால் எக்ஸோ ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரி, ஒய்ன்னு வச்சுக்குவோம். ஈக்குவல் டு 119. இந்த ஸ்டெப் புரிதான்னு பாருங்கள். அதாவது அந்த பொருளோட விலை மீது வந்து 15% தள்ளுபடி கொடுத்துட்டு 19% லாபம் அடையணுங்கிற நோக்கத்தோட அவை அடக்க விலையை வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அதிகமாக்கி, இந்த 19% லாபம் வர மாதிரி அதை அதிகமாக்கி அந்த குறிப்பிட்ட விலையை நிர்ணயிக்க போகிறான். அந்த மார்க்கெட் ப்ரைஸை நிர்ணயிக்க போகிறான். அப்போ எவ்வளோ நிர்ணயிச்சிருப்பான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம காமனாக ஒன்று வச்சு போடுறோம். இப்போ வாங்கின விலை இப்போ 100 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ அவன் எவ்வளோக்கு லாபம் அடையணும்னு நினைக்கிறான்? 19% லாபம் அடையணும்னு நினைக்கிறான். அப்போ 119 ரூபா ஆயிடுது. அவன் தள்ளுபடி எவ்வளோ கொடுக்குறான்? 15% கொடுத்துருக்கான். அப்போ 100ல் 15 போச்சுன்னா 85 ரூபா வந்து தள்ளுபடி போக உள்ள விலை. அப்போது அவன் எவ்வளோ அதில் அந்த டேக் இருக்கு இல்லைங்களா? அந்த டேகில் அவன் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 85/100 இன்ட்டு இந்த டேகில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விலை இதான் மார்க்கெட் ப்ரைஸ், குறித்த விலை. ஈக்குவல்ட்டு எவ்வளோவா இருக்கணும்? அவனுக்கு 19% லாபமாக இருக்கணும். அப்போ 119 ரூபா ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 119 இன்ட்டு தலைகளாக போகும்போது இந்த பக்கமும் தலைகளாக வந்துடும். அஞ்சாவது வேலை போட்டிருக்கேன். 7 வாட்டி. அப்போ 7 2 14, 140 ரூபா. அப்போ 140 ரூபா அவன் ஃபிக்ஸ் பண்ணாதான் அவன் எதிர்பார்த்த 15% தள்ளுபடி போக 19% லாபம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? அதாவது 100 ரூபா உள்ள பொருளை அவன் 140 ரூபான்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணி அதில் 15% தள்ளுபடி கொடுத்தாதான் அவனுக்கு அந்த 19% லாபம் கிடைக்கும். இப்போ புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி சமைக்கிறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதில் தள்ளுபடி அந்த எவ்வளோ லாபம் கிடைக்கணுங்களா? 19% லாபம் கிடைக்கணும். அப்போ லாபம் கிடைக்கும் போது 100 ரூபா உள்ளது என்னவா மாறிடும்? 119 மாறிடும். அப்புறம் தள்ளுபடி 15%னா 100ல் 15 ரூபா போச்சு 85 ரூபா. அப்போ 85/100 இன்ட்டு நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த ரேட்டு ஈக்குவல் டு 119 வச்சிங்கன்னா ஒய் கிடச்சிரும். இப்போ ஒய் வந்து 140. அப்போ 140 ரூபா நம்ம குறிப்பிட்டாதான் 15% தள்ளுபடி போக 19% லாபம் வந்து அந்த கடைக்காரருக்கு, அந்த பொருளுக்கு, அந்த வியாபாரிக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா தொடர் தள்ளுபடி 20%, 10%, 5% இப்படி கொடுத்தோம்னா அந்த தொடர் தள்ளுபடி வந்து இதுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி எதுன்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல தொடர் தள்ளுபடியை 1 by 1 போடுங்க. அப்போ எப்பவும் போல் விலை வந்து 100 ரூபான்னு வச்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ தள்ளுபடி? ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 20, அப்புறம் 10, அப்புறம் 5. ஃபஸ்ட்டு 20. இப்போ 20% தள்ளுபடி போட்டோம்னா 100ல் 20 ரூபா போச்சுன்னா 80 ரூபா. கரெக்டுங்களா? அப்புறம் எத்தனை பர்சன்ட் போடுறோம்? 10%. அப்போ 80ல் 10%னா 8 ரூபாயா? அப்போ 80ல் 8 போச்சுன்னா 72 ரூபா. அடுத்தது ஃபஸ்ட்டுக்கு 80 ரூபா, அப்புறம் 72 ரூபா, அப்புறம் 72 ரூபாவில் எத்தனை பர்சன்ட் தள்ளுபடி? 5%. இதை அடித்தோம்னா 36, 3.6. இதை கழிச்சிடுங்க. 72லேருந்து 3.6 கழிச்சிட்டிங்கன்னா 0 போடுங்க. 4, 68.4. அப்போது 100 மைனஸ் 68.4. இதை கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 31.6% தான் சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்தா 31.6% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அதாவது
நம்ம எக்ஸாம் ஹாலில் யோசிப்போம். தொடர்ந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து 20% கொடுக்குறான், அப்புறம் 10% கொடுக்குறான், அப்புறம் 5% கொடுக்குறான். அப்போ 35% ஒரே தள்ளுபடினா 35% தானே யோசிப்போம். அப்படி கிடையாது. தொடர் தள்ளுபடியும் அதுக்கேற்ற மாதிரி வர ஒற்றை தள்ளுபடியும் சமம் கிடையாது, வேறு வேறையாக வரும். அதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டு ஒரு சான்று. இதை வந்து இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 20% டிஸ்கவுண்ட். அப்போ 100ல் 20%. அப்போ 100ல் 20%னா எப்படி வரும்? 100 × 20/100. அப்போ 20 ரூபா அடித்தோம்னா, அப்போ 100ல் 20 ரூபாய் கழிச்சோம்னா 80 ரூபா. இது ஃபஸ்ட்டு தள்ளுபடிக்கு. அடுத்து என்ன பண்ணுறான்? 10% கொடுக்குறான். அப்போ செகண்ட் இது. இப்போ 80 × 10/100. அப்போ 8 ரூபா வருதா? அப்போ கழிச்சிடுங்க தள்ளுபடியில். 80 ரூபாவில் 8 ரூபாய் கழிச்சிட்டு தான் கொடுக்குறான். அப்போ 72 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அடுத்தது என்ன பண்ணுறான்? 5% தள்ளுபடி கொடுக்குறான். திரும்பவும் அதே பொருளுக்கு சரி இந்தா எடுத்துக்கோ, 5% இன்னும் குறைச்சிக்கோ அப்படின்னு. அப்போ 72 × 5/100 அடிச்சிங்கன்னா 3.6 வருது. அப்போ 72 ரூபாவில் 3.6 கழிச்சிட்டிங்கன்னா 68.4 ரூபாய்க்கு இந்த பொருளை வச்சுக்கோன்னு கொடுக்குறான். இது அவன் நம்ம மாதிரி முதல்ல 20% தள்ளுபடி, அப்புறம் 10% தள்ளுபடி, அப்புறம் 5% தள்ளுபடின்னு கொடுக்காம ஒரே தள்ளுபடியாக கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ கொடுப்பான்னு கேட்டாங்கன்னா, அந்த 100 இருக்குல்ல, 100லேருந்து இந்த 68.4 கழிச்சிட்டிங்கன்னா 31.6% தான் சிங்கிளாக கொடுக்குறாங்க. அதே பொருளுக்கு 20 தனியாக, 10 தனியாக, அப்புறம் 5 தனியாக, அப்படி 3 வாட்டி தள்ளுபடி கொடுக்குறதுக்கு ஒரே டிஸ்கவுண்ட் சிங்கிளாக தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னா 31.6% கொடுத்துட்டாங்கன்னா 2 சமமாயிரும். அப்போ 31.6, இந்த 100லேருந்து இந்த 68.4 கழிச்சிடுங்க. இந்த 31.6 தான் சிங்கிள் டிஸ்கவுண்ட். அதாவது ஒரே தள்ளுபடி. சரிங்களா? இந்த வீடியோவை ஒரு 2 வாட்டி பாருங்கள். நான் பொதுவாகவே எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா போதும் அப்படி தான் சொல்லுவேன். இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் பாருங்கள். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. ப்ளஸ் மேக்ஸ் படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி புதுமையாக இருக்க மாதிரி தோணும். 2 வாட்டி படிச்சிங்கன்னா இது நம்ம லைஃபோடு ரிலேட்டடான டாபிக் தான். அப்புறம் புரிஞ்சிடும். நீங்கள் அந்த கடையோடு கனெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கினதோடு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் அப்புறம் புரிஞ்சிடும். அடுத்த வினா என்னென்னா, 40 ஆர்டிக்கலோட 40 பொருட்கள்னே வச்சுக்கோலாம், புக்குன்னு என்னென்னா வச்சுக்கோங்க. அப்போ 40 பொருட்களோட விற்பனை விலை வந்து 50 பொருளோட வாங்கிய விலை அடக்க விலைக்கு சமமாக இருக்கும்னா லாபமா நஷ்டமானு கேட்குறாங்க. சரிங்களா? 40 பொருளோட விற்ற விலை வந்து 50 பொருளோட வாங்கின விலைக்கு சமமாக இருக்குது. இப்போ என்ன வரும்னு தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கே. நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை குழப்பிச்சு அப்படின்னா எப்படி போகிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வாங்கிய விலை வந்து தெரியாது. ஜென்ரலாக வைக்கிறதுக்கு 1ன்னு வச்சுக்குவோம். 100ன்னு வைப்போம், இல்லைனா 1ன்னு வைக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போது அப்போ 50 பொருளோட வாங்கிய விலை என்னவாக இருக்கும்? 50 ரூபா. கரெக்டுங்களா? 50 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. இப்போ விற்ற விலை எவ்வளோ கொடுத்துருக்கான்? 50 பொருளுக்கு விற்ற விலை எவ்வளோ கொடுத்துருக்கான்? 40 ரூபாய்க்கு விற்றுட்டீங்க. அப்போ 50 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்றுட்டிங்கன்னா லாபமா நஷ்டமா? நஷ்டம். எவ்வளோ ரூபா நஷ்டம்? 50 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்றுட்டீங்க. அப்போ நஷ்டம்னா 50 - 40 10 ரூபா நஷ்டம். நஷ்டம்னா என்ன ஃபார்முலானா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. அப்போ 10 ரூபா நஷ்டம். இப்போ கேட்குறது அப்போ நஷ்டம்னா நஷ்ட சதவீதம், லாபம்னா லாப சதவீதம். இங்கே நஷ்டம், அப்போ நஷ்ட சதவீதம் போடுங்க. அப்போ நஷ்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. அப்போ நஷ்டம் எவ்வளவு? 10. வாங்கிய விலை எவ்வளவு? 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 20%. அப்போ நஷ்டம் எவ்வளவு? 20% நஷ்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நஷ்டம் 20%, லாஸ் 20%. பாருங்கள், எக்ஸாமில் குழப்பறக்காக பாருங்கள். 20% லாஸும் இருக்குது, 20% கெயினும் இருக்குது. இந்த மாதிரி 20% லாஸும் இருக்குது, 20% கெயினும் இருக்குது. 25 ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் லாபம் நஷ்டம் மாற்றி போட்டு சில சமயம் என்ன பண்ணுவோம்னா இந்த 20% கண்டுபிடிச்சிடுவோம், லாபமாக நஷ்டமானு குழப்பிடுவோம். ஏன்னா அது இந்த வினாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். 40 பொருளோட விற்ற விலை வந்து 50 பொருளோட அடக்க விலைக்கு சமம்னா இப்போ 10 பொருள் உங்களுக்கு லாபம் தானே, அப்படி தான் யோசிப்போம். அது தப்பு. எப்படி யோசிக்கணும் பாருங்கள். 40 பொருளோட விற்ற விலை வந்து 50 பொருளோட வாங்கிய விலைக்கு சமம். இப்போ வாங்கிய விலை 1 ரூபான்னு எடுத்துட்டோம்னா 50 பொருள் எவ்வளோக்கு வாங்கியிருப்போம்? 50 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு எத்தனை ரூபாய்க்கு தான் விற்றுருக்கோம்? 40 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கோம். அப்போ 10 ரூபா நஷ்டத்துக்கு தான் விற்றுருக்கோம். அப்போ நஷ்ட சதவீதத்துக்கு ஃபார்முலா என்னென்னா நஷ்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம், நஷ்ட சதவீதம்னாலும் சரி லாப சதவீதம்னாலும் சரி டினாமினேட்டரில் வாங்கிய விலை தான் வரும்.
உங்களுக்கு வாவி விவி மாதிரி தெரியுதா, நல்லா அழுத்தி போட்டுக்கிறேன். வாவி, இது வாவி, சரிங்களா? நஷ்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100 தான் வரும். ஏன்னா நஷ்டம்னாலும் சரி லாப சதவீதம்னாலும் சரி வாங்கிய விலையோட அடிப்படையில் தான் கணக்கிடப்படும். அதனால் லாப சதவீதம் கேட்டாங்கன்னா லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100 போடுங்க. நஷ்ட சதவீதம் கேட்டாங்கன்னா நஷ்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100 போடுங்க. சரிங்களா? அப்போ 20%. அடுத்து ஏ வந்து கடிகாரத்தை வந்து பிக்கு வந்து 5% லாபத்தில் கொடுத்துட்டாரு. பி விவரமாக அதை வந்து சி கிட்ட வந்து 4% லாபத்தில் கொடுத்துட்டான். சி வந்து 91 ரூபா மட்டும் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏ வந்து எவ்வளோ, ஏ என்ன விலை கொடுத்து அதை வாங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஏ வந்து இந்த 91 ரூபாயை விட கம்மியாக தான் வாங்கியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் லாபம் வச்சு அடுத்தடுத்த ஆளுக்கு வந்திருக்க முடியும். அப்போ 91 விட கம்மியாக தான் ஆன்சர் வரும். அந்த மாதிரி ஆப்ஷனில் 91 விட ஏதாவது அதிகமாக இருந்துச்சுன்னா அதை அடிச்சு விட்டுடலாம். சரிங்களா? இப்போ எப்படி போடலாம் அப்படின்னா ஏபிசி 3ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி போகிறதுக்கு இப்போ ஏவோட விலை தெரியாது. ஏவோட விலை பெருக்கல் அவன் பி கிட்ட எவ்வளோ கொடுத்தான், 5% லாபம் வச்சு கொடுத்தான். 5% லாபம் வச்சு கொடுத்தான்னா அப்போ 105/100ன்னு வச்சுக்கலாம். பி என்ன பண்ணுறான், சி கிட்ட எவ்வளோ கொடுக்குறான், 4% லாபம் வச்சு கொடுக்குறான். அப்போ 104/100. எவ்வளோ ரூபாய் கொடுத்தான் சி, 91. இது வந்து ஒரு க்ளூ. ஏபிசி எது ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரே ஃபார்முலாவை எழுதுறதுக்கு இது ஒரு க்ளூ. ஏயோட விலை பிக்கு 5 ரூபாய்க்கு வச்சு 5 ரூபா வச்சு கொடுக்குறான், 5% வச்சு கொடுக்குறான். அப்போ 105/100. பி வந்து சிக்கு 4% வச்சு கொடுக்குறான். அப்போ 104/100. சி எவ்வளோ கொடுத்துறான், 91 ரூபா கொடுத்துறான். இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஏயோட விலை ஜம்முன்னு கிடச்சிரும். அப்போது ஏயோட விலை ஈக்குவல் டு, இதை கால்குலேஷன் போட வேண்டியதான், 91 100 100/105 × 104. இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடித்து 5ஆவது பால் அடித்து இது 20 இது 21 வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 52 5 26 இப்போ 50 13 அவ்வளோதான். இதை பெருக்கி இதை வகுத்திங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா 83.33 வருது. அப்போ ஏ செலுத்திய விலை எவ்வளோ அப்படின்னா 83.33. கால்குலேஷன் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 83.33 தான் ஏ வந்து செலுத்தியிருக்கார். அப்போ 3ஐ கனெக்ட் பண்ணுற மாதிரி போடும்போது ஏயோட விலை, ஏ வந்து பிக்கு 5% வச்சு கொடுத்துருக்கா. அப்போ 105/100. பிசிக்கு 4% வச்சு கொடுத்தா அப்போ 104/100 = 91. இப்போ ஏயோட விலை வேணும்னா இந்த சைடு உள்ள இதெல்லாம் என்னவா போயிருங்க, ரெசிப்ரோக்கலாக வந்துருச்சு. கால்குலேஷன் உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படியோ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள். அதான் ஆன்சர். அடுத்தது இது ரொம்ப ஈஸியான சம், ஆனால் முக்கியமான சம்மு. 80 ரூபாய்க்கு ஒரு கொடையை வந்து குறிச்சிட்டு அதை வந்து நாங்கள் 68 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. நம்ம இதான் நம்ம ஏற்கனவே பார்க்குறதா நிறையா கடைகளில் போட்டிருப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன நினச்சிக்குவோம், ஆஹா நம்மளுக்கு வந்து எத்தனை ரூபா லாபம், 12 ரூபா கம்மியாக கொடுத்துருக்கா அப்படின்னா அப்படின்னு நினச்சிக்குவோம். 12 ரூபா கம்மியாக தான் கொடுத்துருக்கான். அதை வந்து அவன் என்ன கேட்குறான்னா அந்த தள்ளுபடி கொடுத்துருக்கா இல்லைங்களா, அதோட சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 12 ரூபா தான் கம்மியாக கொடுத்துருக்கான். 12 ரூபா கம்மியாக கொடுத்துருக்கான்னா அதை பர்சன்டேஜில் கேட்குறாங்க எப்படின்னு. அப்போது 80 ரூபாய்க்கு உள்ள பொருளை வந்து கொடையை வந்து 68 ரூபாய்க்கு கொடுக்குறான்னா இப்போ எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கான், தள்ளுபடி எவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டான், 80 ரூபாயில் உள்ளதை 68 ரூபாய்க்கு கொடுத்துட்டான். அப்போது 12 ரூபா கம்மியாக கொடுத்துட்டான். இப்போ தள்ளுபடிக்கு ஃபார்முலா என்ன, குறித்த விலை மைனஸ் விற்ற விலை. குறித்த விலையிலேருந்து விற்ற விலையை கழிச்சோம்னா நம்மளுக்கு தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். அவன் கேட்குறது இப்போது தள்ளுபடி கேட்கலை, தள்ளுபடியோட பர்சன்டேஜ் கேட்குறான். அப்போ தள்ளுபடியை வந்து ஒரு சதவீதத்தில் எழுதணும். அதுக்கு ஃபார்முலா எப்படி, லாப சதவீதம்னா லாபம் பை வாங்கிய விலை × 100 போட்டோம். நஷ்ட சதவீதம்னா நஷ்டம் பை வாங்கிய விலை × 100 போட்டோம். அதே மாதிரி தள்ளுபடி சதவீதம்னா தள்ளுபடி பை என்ன போடணும் யோசிங்க, தள்ளுபடி பை, எஸ் வெரி குட், குறித்த விலை போடணும். ஏன்னா தள்ளுபடியும் குறித்த விலையும் ஒரு ஃபேமிலி, அப்படியா வச்சுக்கணும். லாபம் நஷ்டம் வாங்கிய விலையெல்லாம் ஒரு ஃபேமிலி. லாப சதவீதம் கேட்டாங்கன்னா லாபம் பை வாங்கிய விலை × 100. நஷ்ட சதவீதம் கேட்டாங்கன்னா நஷ்டம் பை வாங்கிய விலை × 100. அதே மாதிரி தள்ளுபடி வந்து எதை வச்சு கொடுப்போம், குறித்த விலையில இருந்தால் கொடுப்போம். ஒரு விலையை போட்டுருவான், இந்த அது பொருள் 100 ரூபா, இந்த வச்சுக்கோ இன்றைக்கி ஒரே நாள் 50% ஆஃபர், அப்போ 50 ரூபா தான். அப்போ குறித்த விலையை வச்சு தள்ளுபடி கொடுக்க முடியும் இல்லைங்களா. அப்போது தள்ளுபடி பை குறித்த விலை × 100. இப்போ தள்ளுபடி எவ்வளவு, 12 ரூபா. எவ்வளோ குறித்து வச்சுருந்தான் அந்த கொடையை, 80 ரூபான்னு குறித்து வச்சுருந்தான்.
இன்ட்டு 100. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க 15% வரும். 0 0 அடிபட்டு போயிடும். முன்னாங்க 12 ஈர்னாங்க 8. இதை வந்து 5ஆக வைப்பலாடிங்க, சாரி 2ஆக வைப்பலாடிங்க. 3 15. அப்போது தள்ளுபடி சதவீதம் கேட்டாங்கன்னா தள்ளுபடி பை குறித்த விலை இன்ட்டு 100. அப்போது அவன் எவ்வளோ ரூபாய்க்கு நம்மகிட்ட விற்றுருக்கான்? 15% தள்ளுபடியில் அந்த கொடையை விற்றுருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போது குறிக்கப்பட்ட குடை, அப்போ இது குறித்த விலை. 68க்கு விற்கப்படுகிறது, அப்போ இது விற்ற விலை. இது ரெண்டையும் கழிச்சோம்னா தள்ளுபடி. தள்ளுபடி பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா தள்ளுபடி பை குறித்த விலை இன்ட்டு 100. அவ்வளோதாங்க. கணிதம் எளிது, கணிதம் எளிது. அடுத்த சம் பாருங்கள். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு பள்ளத்தை தோண்டினா 12 நாள் ஆகுது. ஏ மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா 30 நாள் ஆகும்னா பி அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் செய்வான்னு கேட்குறாங்க. அப்போ ஏயும் பியும் சேர்ந்தால் 12 நாள் ஆகுதா? இது வந்து ஏயும் பியும் சேர்ந்தால் 12 நாள் ஆகுது. ஏ மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகுது? 30 நாள் ஆகுது. இப்போ பி என்னன்னு கேட்குறாங்க. பி வந்து தெரியல, அதான் கண்டுபிடிக்கணும். இது ஏயும் பியும் சேர்ந்து செய்கிறது 1/12. ஏ மட்டும் செஞ்சானா 1/30. இப்போ பி மட்டும் தனியாக பண்ணானா, இப்போ பி மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம்? 1/12 மைனஸ் 1/30. 12க்கு 30க்கு மீசியமா எடுத்து கழிச்சு போட்டிங்கன்னா 60 வருங்க மீசியமா. அப்போ 12 60ல் எத்தனை வாட்டி வரும்? 5 வாட்டி வரும். 12 60. அப்போ இது 5ஆல் பெருக்குன்னா 5 வரும். 30 60ல் எத்தனை வாட்டி வரும்? 2 வாட்டி வரும். அப்போ இது 2ஆல் பெருக்குன்னா 2. 12க்கு 30க்கு மீசியமா போட்டுருவீங்க இல்லைங்களா? எல் டிவிஷன் வச்சு போட்டிங்கன்னா 60 வரும். தெரியாதவங்க சைடில் போட்டு பாருங்கள், 60 வரும். அப்புறம் என்னென்னா இதுதான் வாய்ப்பாடுன்னு அர்த்தம். இந்த வாய்ப்பாடு இது வர வரைக்கும் சொல்லணும். இப்போ 12ஆம் வாய்ப்பாடை 60 வரைக்கும் சொல்லுங்கள். 1 12 12 2 12 24 3 12 36 4 12 48 5 12 60. 5 வந்துச்சு. அந்த 5 மேலே என்ன நம்பர் இருக்கோ அதால் பெருகிக்கணும். இங்கே 1 இருக்குது. இப்போ 1 × 5 5000. அதே மாதிரி 30ஆம் வாய்ப்பாடு 60 வரைக்கும் சொல்லுங்கள். 1 30 30 ஈர் 30 60. அப்போ இது 2ஆல் பெருக்குங்க. இப்போ 5 - 2/60. இப்போ 1/b = 5 - 2 3/60. இப்போ என்ன வரும்? 1/20. அப்போ பி எத்தனை டேஸில் முடிப்பான்? 20 டேஸில் தனியாக. அவன் மட்டும் தனியாக பண்ணான்னா 20 நாளில் முடிக்கிறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா 12 டேஸில் முடிச்சிட்றாங்க. ஏ கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குங்க, 30 நாள் எடுத்துக்கிறான். பி மட்டும் தனியாக பண்ணான்னா 20 டேஸில் முடிச்சிட்றாங்க. இதுதான் அதோட மெத்தடுங்க, போடுற மெத்தடு. சரிங்களா? அப்போ பி மட்டும் செய்கிறதுக்கு 20 நாள் ஆகுது. இருக்கா பாருங்கள். பி மட்டும் செஞ்சான்னா 20 நாளில் முடிச்சிடறான். சரிங்களா? இந்த மாடல் சம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்ததும் அதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஏ மட்டும் ஒரு வேலையை வந்து 10 நாள் எடுத்து முடிச்சிடறான். பி அந்த வேலையை செய்கிறதுக்கு 15 நாள் எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலையை முடித்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கல, அது கொடுக்கல. கூலி மட்டும் வாங்கிடுறாங்க, 75 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கன்னா ஏயோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மீசியமாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி 2 பேரோட விகிதங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து ஷேர் பிரிக்க முடியும். விகிதம் வந்து எத்தனை மடங்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஷேர் பிரிக்க முடியும். இப்போ இவன் 10 நாள் இவன் 15 நாளா, அப்போ 2 பேர்த்துக்கும் மீசியமாவை கண்டுபிடிச்சிக்கலாம். 2 10 10 3 30. இப்போ 30 தான் என்னது? மீசியமா. மீசியமாவை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நம்ம விகிதம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இவன் எத்தனை நாள்? 10 நாள். இவன் எத்தனை நாள்? 15 நாள். இப்போ ஏ வந்து 10 நாள். அப்போ 1/10 இன்ட்டு இந்த மீசியமாவை போடுங்க. அப்போ இவன் வந்து 3 பிக்கு போடலாம். பி வந்து எத்தனை நாள்? 15 நாள். இப்போ 1/15 இன்ட்டு 30. அப்போ அடிச்சிங்கன்னா 2. அப்போ 3:2. இப்போ ரேஷியோ கிடச்சாதான் நம்மளால் வந்து அவங்களோட ஷேர் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 3:2 3:2. கரெக்டுங்களா? அப்போது 3 + 2 எத்தனை? மொத்தமாக 5. கரெக்டுங்களா? இப்போ கேட்குறது ஏயோட ஷேர் தான், ஏயோட பங்கு தான். அப்போ ஏயோட பங்கு போடும்போது 3 இது 2 கூட்டினதை கீழே போடணும். எத்தனை ரூபா மொத்தமாக 2 பேர் சேர்த்து வாங்கியிருக்காங்க? 75 ரூபா. இப்போ இதை ஷேர் அடித்து போட்டிங்கன்னா 3 × 15 45 ரூபா. இந்த 75 ரூபாவில் 45 ரூபா வந்து ஏ வாங்கிடுவான். பேலன்ஸில் 30 ரூபா தான் பி வாங்குவான்.
சரிங்களா. இதோட பியோட பங்கு கேட்டாங்கன்னா 2/5 பெருக்கல் 75 இப்படி தான் போகணும். இந்த பங்கு பிரிக்கிறது சில சமயம் 3 பேர் வச்சு கூட வரும். இன்னும் ஒரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பங்கு மொத்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஏயோட தொகை எவ்வளவு, பியோட தொகை எவ்வளவு, இல்லை சம்டைம்ஸ் சி கூட வந்திருக்கலாம், சியோட தொகை எவ்வளவு. கண்டிப்பாக ஒரு மாடல் வருங்க, பொறுமையாக பாருங்கள், இதை விட்டுறாதீங்கங்க. ஈஸியான சம்முங்க. இது என்ன பண்ணணுன்னா, இந்த நாட்கள் கொடுத்துருக்கா இல்லையா 10, 15, அதுக்கு என்ன பண்ணணுன்னா 3 பேர் கொடுத்தாங்கன்னா 3 பேரோடையும் போட்டு மீசிமாவை கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு தனித்தனியாக பங்கு பிரிக்க போகிறோம். எப்படி பங்கு பிரிக்கணும்னா, ஏ எத்தனை நாளில் முடிப்பான், 10 நாள். அப்போ 1/10 இன்ட்டு இந்த 30. பி எத்தனை நாளில் முடிப்பான், 15 நாள். இப்போ 1/15 இன்ட்டு 30. அப்போ 3:2. அப்போ ஏயோட பங்குக்கு மட்டும் என்ன பண்ணோன்னா, இதுதான் ஏவோடது. அப்போ 3/5 கரெக்டுங்களா. 3 இது ரெண்டே கூட்டிக்கணும். அப்போ 3/5 இன்ட்டு 75 ரூபா. அப்போ 45 ரூபா. இதே இது பியோட பங்கு கேட்டாங்கன்னா 2/5 பெருக்கல் 75. அப்போ 30 ரூபா மிச்சம் வரும். கரெக்டுங்களா. இப்படி தான் பங்கு பிரிக்கணும். அப்போ ஏயோட பங்கு 45 ரூபாய். கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்க மாதிரி தோணும். இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து அழைச்சிட்டு தெளிவாகவே இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இதை இன்னொரு வாட்டி இந்த அம்மா சொல்லுதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாப்பிக்குங்க. சொன்னது அந்த எழுதுனதிலே சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி குறையலாம். ஆனால் இன்னொரு வாட்டி எழுதியே சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 10 நாட்கள் 15 நாட்களா. அப்போது இந்த மாதிரி ஷேர் பிரிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீசிமா போட்டுக்கோங்க. அப்போ 2 10 30 வந்து மீசிமா. இந்த மீசிமாவை இப்படி எழுதிக்கோங்க 30. இப்போ ஏக்கு முதல்ல போடலாம், இப்போ பி போட்டுக்கோங்க. சரிங்களா. இப்போ ஏ எத்தனை நாள், 10 நாளில் முடித்தா அந்த மீசிமாவை போடுங்க. பி எத்தனை நாள், 15 நாளில் முடித்தா அந்த மீசிமாவை போடுங்க. அதே மாதிரி சி கேட்டால் இப்படியே போட்டுக்கோங்க. இப்போ 3:2 வந்துடுச்சு. இப்போ ஏயோட ஷேர் கேட்கும்போது 3 இதை கூட்டிக்கோங்க இன்ட்டு 75. இதுதான் ஏயோட ஷேர், ஏ ஷேர். இப்போ எவ்வளோ வரும், அடிச்சு போட்டிங்கன்னா 45 வரும். இதே இது பி ஷேர் கேட்டாங்கன்னா 2/5 பெருக்கல் 75 போகணும். புரியுதுங்களா. அவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்து தொட்டி சம் பார்த்தோம் இல்லைங்களா. 2 குழாய் திறந்து வச்சுன்னா 2 குழாய், ஒரு குழாய் வந்து 12 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது, இன்னொரு குழாய் வந்து 15 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது. கீழே ஒரு கழிவு குழாய் இருக்குது. 3 குழாயும் திறந்துருக்கும் போது அந்த தொட்டி வந்து 20 மினிட்ஸில் நிரம்பிடுது. அப்படின்னா கழிவு குழாய் மட்டும் ஒரு முழு தொட்டியை வந்து காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பைப் 1, குழாய் 1 எவ்வளவு, 12 நிமிஷம். குழாய் 2 வந்து என்னது, 15 நிமிஷம். ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். குழாய் 1 வந்து 12 நிமிஷம். அப்போ 60/12 5. குழாய் 2 வந்து எத்தனை நிமிஷம், 15 நிமிஷம். அப்போ 60/15 4. கரெக்டுங்களா. சரி, இப்போது எல்லாமே ஓப்பன் ஆச்சுன்னா, எல்லாமே ஆல் ஓப்பன் போட்டுக்கலாமா. எல்லாமே ஓப்பனாக இருந்துச்சுன்னா எத்தனை நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது. அப்போ 3 அடிச்சு விட்டிங்கன்னா 3. இது வரைக்கும் புரியுதான்னு பாருங்கள். குழாய் 1 வந்து 12 நிமிஷம். அப்போ 60/12 5. குழாய் 2 வந்து 15 நிமிஷம். அப்போ 60/15 4. எல்லாமே ஓப்பனான 20 நிமிஷம். அப்போ 60/20 3. இப்போ அவன் கேட்குறது வந்து அந்த கழிவு குழாய் மட்டும் ஓப்பனாக இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் வந்து அதை வந்து அது எம்டி பண்ணணும்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா. எம்டி பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 5, இது 4, இது என்னது 5 4 இது புரியுதான்னு பாருங்கள். இது குழாய் 1, குழாய் 2, குழாய் 3 என்ன பண்ணுது, வெளியேற்றுது. அதனால் மைனஸ் போட்டேன். இந்த குழாய் 3 வந்து நான் டபிள்யூன்னு வச்சுட்டேன். ஏன்னா வேஸ்ட்டு பைப், அதனால் டபிள்யூன்னு வச்சுக்கிட்டேன். வேஸ்ட் அது ஈக்குவல் டு எல்லாமே ஓப்பன் ஆகும்போது என்ன வந்துச்சு, 3 வந்துச்சு இல்லைங்களா. அதை 3 இங்கே போட்டுக்கிட்டோம். அப்போ 5 + 4 - W = 3. இப்போ 5 4 எவ்வளவு, 9. இப்போ 9 - W = 3. அப்போது W = என்ன வரும் பாருங்கள், 6 வருமா. இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள். 5 + 4 - W = 3. 5 + 4 - W = 3. இப்போ
இப்போ 9 மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 3. இப்போ மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 3 மைனஸ் 9 மைனஸ் 6 ஆயிரும். இப்போ டபிள்யூ ஈக்குவல் டு 6. அப்போ அந்த வேஸ்ட் பைப்லேருந்து தண்ணியை வந்து ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ வெளியே வருது? 6 யூனிட் வந்து வெளியே வரும். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு 60 பை இந்த 6 போடுங்க. 60 பை 6 போட்டிங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்தில் கடன்னு அது என்ன பண்ணிடும்? தொட்டியவே காலி பண்ணிடும். இப்போ பாருங்கள், பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, உன்னை வந்து அந்த செயலை வந்து செய்கிறது கஷ்டம், ஆனால் வந்து அதை வந்து உடச்சி அழிக்கிறது ஈஸி அப்படிம்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், ஒரு குழாய் வந்து அது தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்கு 12 நிமிஷம் ஆகுது. இன்னொரு குழாய் வந்து 15 நிமிஷம் எடுத்து ஃபில் பண்ணுது. 2 குழாய் திறந்துருந்து அந்த வேஸ்ட்டு குழாய் ஓப்பனாக இருந்தால் கூட 20 நிமிஷத்தில் நிரப்பிடுதுங்க. ஆனால் அந்த கழிவு குழாயை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா 10 நிமிஷத்தில் அந்த டேங்கை காலி பண்ணிடுது பாருங்கள். கரெக்டுங்களா? சரி, இப்போ இன்னொரு வாட்டி இதை புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குழாய் 12, ரெண்டாவது குழாய் 15. அப்போது 60 பை 12 5, 60 பை 15 4. இது 5 யூனிட் ஒரு மினிட்க்கு, இது 4 யூனிட் ஒரு நிமிஷத்துக்கு. எல்லாமே ஓப்பன் ஆனால் 20ன்னு படித்தோம். 20 நிமிஷம் நிரப்புது. அப்போ 60 பை 20 3 யூனிட் ஒரு மினிட்க்கு. இப்போ கேட்குறது அந்த கழிவு குழாய் மட்டும் ஓப்பன் ஆனால் எத்தனை நேரத்தில் எம்டி ஆயிரும்? அப்போ அது ஓப்பன் ஆகுது, தண்ணி வெளியே போகுது. அப்போ அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ 5 + 4 மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு இது எல்லாமே உள்ளது 3. இப்போ இந்த டபிள்யூவை கண்டுபிடிச்சிங்க. டபிள்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 6 வருது. இது வந்து 6 யூனிட் ஒரு மினிட்க்கு. அவன் கேட்குறது டைம் தான் கேட்குறான். அப்போ டைம் கேட்டாங்கன்னா இந்த 60 பை இந்த கண்டுபிடிச்ச 6 போட்டிங்கன்னா 10. இப்போ 10 நிமிஷம் ஆகுது. சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்ததில் ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு முத்துக்கள்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ முக்கியமான வினாக்கள். தெளிவாக ஒரு நோட்டில் போட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த 10 வினாக்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா 2 சம் கேரண்டியாக நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதனால் அதை போட்டு பாருங்கள். எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெட்டுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்னா அந்த மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் அதில் போடுங்கன்னா நீங்கள் டாப்பிக்கை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த தொட்டி தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி, அந்த ஆட்கள் வேலை செய்கிறது, தள்ளுபடி, வாங்கியபடி, நம்ம பார்த்த 6 டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது நீங்கள் வந்து இதில் வந்து இதே டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் போடுவோம். நான் இந்த ஒரு 10 வினாக்கள் மட்டும் உங்களுக்கு பத்தாது. கண்டிப்பாக நம்ம நிறையா வினாக்கள் போடுவோம். நீங்களும் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.